உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எலெக்ஷன் வருதுன்னா டெரரிஸ்ட்டுங்களை ரிலீஸ் பண்ணால் அதில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அப்பீஸ்மெண்ட். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதிகளை அடையாளப்படுத்துறீங்க. இந்த கால்குலேஷனுக்குள்ளே என்றைக்குமே பிஜேபி போவாது. முஸ்லீம் இருக்காங்க, இந்து ஓட்டை வாங்குவோம், முஸ்லீம் ஓட்டு வேணாம், இதை நாங்கள் சொல்லலை. இந்திய தத்துவம் சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் பாரத் மாதா கி ஜெய் 3 வாட்டி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொல்றது எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல போறான்னு பார்த்தா ஜெய் ஜெகநாத் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அது ஜெய் ஸ்ரீராம் நமக்கு கை கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுல ராமர் கோயில் கட்டினது ஓட்டுக்காகவா? இல்லையா? இல்லை, அதான் பிஜேபி. ராமருக்கு நாங்கள் கோயில் கட்டினது அங்கே ராமருக்கு பிறந்த இடம், அதனால கோயில் கட்டினோம். ஆதவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஓவராலாக நம்ம இப்போ தமிழ்நாடு இதுக்கு போவோம். தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், தமிழகத்தில் பெரும்பாலான நிறைய இடங்களை நாங்கள் ஜெயிப்போம், அதே மாதிரி பெருவாரியான ஒரு வாக்கு சதவீதமும் நாங்கள் ஜாஸ்தியாக உயர்த்துவோம். உங்கள் மாநில தலைவர் சொல்லியிருந்தா 25% வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் ரிசல்ட்டில் அது எதிரொலிக்கல. குறிப்பாக உங்கள் மாநில தலைவரே தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அளவுக்கான ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு நினச்சிங்களா? குறிப்பாக இந்த பின்னடைவுக்கு கூட்டணி இல்லாத ஒரு முக்கியமான காரணம். நேற்று எங்கள் தலைவருடைய ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் அவர் தெளிவாக அனலைஸ் பண்ணி பதில் கொடுத்துருந்தார். நீங்கள் ஒரு தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு அதில் ஒரு பின்னடைவு இருக்கிறது, இல்லை எதிர்பார்த்த வெற்றி வரவில்லை, எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் வரவில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக உங்களால் ஒரு 4-5 காரணங்களை அடுக்கி சொல்ல முடியும். ஆனால் நாம் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது நமக்கான அரசியல். நாம் தமிழகத்தில் இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறாங்க, எங்கள் கட்சிக்காரங்களாம் சந்தோஷமாக சொல்கிறாங்க என்கிட்ட, நம்ம 3வது பெரிய கட்சிங்கிற ஒரு இடத்த நம்ம அடைஞ்சிட்டோம், இனிமேல் யாருமே அதை சந்தேகிக்க முடியாது, கிட்டத்தட்ட 11.5% நம்மளுடைய வாக்கு வந்துருச்சு, அப்போ நம்ம 3வது பெரிய கட்சின்னு அன்டிஸ்பியூட்டடாக வந்துட்டோம். இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுனால வந்திருக்கு. ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், 3வது பெரிய கட்சி 2வது பெரிய கட்சி இந்த போட்டியில் பாஜக இல்லை. நாங்கள் தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி என்கிற போட்டியில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் திராவிட கட்சிகளால் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை. இந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொன்னால் அது இந்திய தத்துவம், இந்துத்துவம், பாரதிய ஜனதா கட்சி, வளர்ச்சி சார்ந்த ஒரு அரசியல், மக்களை பிரித்தாளாத, மக்களை மத ரீதியாக பிரிக்காமல் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற உண்மையான ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிற பாரதிய ஜனதா கட்சினால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை நாங்கள் மக்கள் முடிவிக்கிறோம். இதுக்கு எங்களுடைய 10 வருஷ ஆட்சியை உதாரணமாக காட்டுறோம். எல்லோருக்குமான ஒரு அரசாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சார் இல்லை சார், ஆனால் விமர்சனம் வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 23 தொகுதியில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் போல்ஸ்லேயே நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 தொகுதி ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை அப்படிங்கிற, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி நாங்கள் முதல் இடத்துக்கான போட்டியில் இருக்கோம்னு நீங்கள் சொல்ல முடியும்? எக்ஸிட் போல்ஸில் எப்படி 5 தொகுதின்னு சொன்னாங்க? அது தவறு ஆயிடுச்சு இல்லை? எதிர்பார்ப்பு மொமெண்டம், அந்த எதிர்பார்ப்பு தான் எங்களுடைய எதிர்பார்ப்போம். ஏன்னா நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிற ஒன்றும் இல்லை சார், ஒரு ஸ்டேட்டு குடியிலையும் கோயிலிருந்து கொள்ளையடிக்கிற காசுலையும் நடக்குதுன்றது கேவலம் இல்லையா சார்? சார், அந்த கேவலத்துக்கு தான் சார் 40 தொகுதி கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள். அது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சரி, இப்போ அதை மாற்றணுமா வேணாமா? சொல்லுவீங்க அதை மாற்ற வேணாமா? மக்கள்கிட்ட பேச வேணாமா? நீங்க பேசுனீங்களே சார், என்ன மார்ச் ஓட்டு உங்களுக்கு? இப்போ 11% வந்திருக்கோம், மறுபடியும் பேசுவோம். உரையாடி இது மாற்றப்படணுமா வேணாமா சார்? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். சார், மாற்றப்படணுங்கிறது மக்களோட மனநிலைக்கு சார், இன்னைக்கு அவங்க நம்ப வேண்டாமா? அந்த நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டாமா? நீங்க ஏற்படுத்தி நம்பலங்கிறது தான் சார் ரிசல்ட்ல தெரியும். சார், ஏற்படுத்தி 11% பேர் நம்பியிருக்காங்க சார். அடுத்து இன்னும் ஒரு 20% பேர் நம்புவாங்க சார், ஆட்சி பிடிப்போம் சார். ஆனால் இப்படியே விட்டுற முடியுமா சார்? மது விலக்கு இருந்த பூமி சார் இது.
கருணாநிதி அவர் தான் சார் முதல்ல கொண்டு வராரு. அவர் மது விலக்கை லிஃப்ட் பண்ணிட்டு மதுவை இங்கே அனுமதிக்கும் போது அவர் வீட்டு வாசலில் கொட்டுற மழையில் இரவு முழுசும் நின்னவர் ராஜகோபாலாச்சாரியார். அவரும் இங்கே சிஎம்மாக இருந்தவர் தானே சார். அவருக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களே சார், வளர்ச்சிக்காக ஓட்டு போட்டாங்களே சார். அப்போ மக்களுடைய மனநிலையில் பேசி உரையாடல் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தணுமா வேணாமா? திருவண்ணாமலையில் நான் இப்போ கண்ணால் பார்த்துருக்கேனே, நான் பேசின இடங்களில் எனக்கு ஓட்டு வந்திருக்கேன். நான் இன்னும் ஒரு 1000 இடத்துல போய் பேசியிருந்தா ஓட்டு கன்வெர்ட் ஆகிருக்குமே, ஜெயிச்சிருக்க முடியுமே. கண்ணால் அதை பார்க்குறமே, மக்களிடம் உரையாடும் பொழுது மக்கள் புரிந்து கொள்கிறார்களே. அப்போ மக்கள்கிட்ட பேசி தானே சார் ஆகணும். அப்படி விட்டுற முடியுமா சார்? எத்தனை பேர் சார் ரிவர்ஸ் எலாலிசிஸ் வந்து செத்து போயிருக்காங்க, எத்தனை இளம் விதவைகள் உருவாயிருக்காங்க. இன்றைக்கி வந்து சாராயம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மெத்து வந்திருக்கு, சிந்தட்டிக் ட்ரக் வந்திருக்கு, கஞ்சா தமிழகம் முழுதும் பரவலாக இருக்கிறது. இதை மாற்றணுமா வேணாமா சார்? சார் கஞ்சாவுக்கு மக்கள் பழகிட்டாங்க சார். கஞ்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க சார். மெத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க சார். சிந்தட்டிக் ட்ரக் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டு போட்டாங்க சார். சாராயம் இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க சார். அதுக்காக நாங்களும் சாராயம் வைக்கணுமா சார்? நாங்களும் இதுக்கெல்லாம் ஆதரவாக பேசணுமா சார்? அதுக்கெல்லாம் பாஜக ஆள் இல்லை சார். நாங்கள் எங்களுடைய தத்துவத்தை பேசுவோம் சார். இந்த மக்கள் அதை நம்புற வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் சார். என்ன தப்பு? எனக்கு ஆக்சுவலாக மக்கள் தீர்ப்பே. நீங்கள் சாராயம் கூடாதுங்கிறீங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் ரிசல்ட்டை பாருங்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் ரிசல்ட்டை பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு தெளிவான விடை கிடைக்கும். சாராய ஆலையை வச்சிருக்கிறவரு வந்து அது அப்படி சொல்ல வரீங்களா? என்ன சொல்கிறேன்? அப்படிதான் சொல்ல வரேன். அவர் வந்து ஜெயிச்சவர் வந்து அவர் வந்து மது ஆலை வைத்து கொண்டு போகிறது அது ஓப்பன் சீக்ரெட் தான். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஓப்பன் சீக்ரெட் தான். அவரோட பர்சன்டேஜ் பாருங்களேன், அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காருன்னு பாருங்களேன். அவர் வந்து அவர் சம்பந்தமான இடத்துல வந்து விற்கிறாரு, எதுவும் யாருக்குமே தெரியாதான். பட் ஆனால் அவர் எப்படி ஜெயிக்கிறார்? ஸோ மக்களுக்கு நீங்க சொல்றது அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையான்னு தான் கேள்வி கேட்குறேன். இதுதான் உங்களுக்கு அது வாக்குகளா மாறி விஷயம் என்னன்னா சார், மது ஆலை வைத்து நம்ம போன்ற சாதாரண குடும்பங்கள்ல பலர் விதவை ஆவதற்கு காரணமாக இருக்கிற ஒருத்தருக்கு ஓட்டு போடுறீங்களே அப்படின்னு பேசுவோம் சார். ஒவ்வொருத்தராக பேசுவோம் சார். பேசி மாற்றத்தை கொண்டு வருவோம் சார். விட்டுற முடியுமா சார்? கேள்வி, இந்த கேன்சரை விட்டுறலாமா? கேன்சர் உடம்பு பூரா பரவிடுச்சு, விட்டுறலாமா? ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுறலாமா? ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்றது எவ்வளோ தீவிரமாக இருக்கணும். பேஷண்ட் ஒத்துழைக்கணும்ல சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் வந்து அவனுக்கு தெரியலையே அப்படிங்கிற தெரிய வைப்போம். பேசுவோம். எப்படி தெரிய வைப்பீங்க? பேசுவோம். நீங்கள் பேசுனீங்களே சார் இவ்வளோ நாள் பேசி சார். அதனால தான் சார் சொல்கிறேன், பேசி 11% கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் பேசுவோம். விட்டுற முடியாதே. இப்போ எங்கள் அரசியல் என்ன? வெறும் எதையாவது சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஏமாற்றி ஜெயிக்கிறதா எங்கள் அரசியல்? சார் 1 லட்ச ரூபா தருவேன்னா சார் காங்கிரஸ்காரன் 2 லட்ச ரூபா தருவோன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாதா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸுக்கு. 1 லட்ச ரூபா சொல்றது ஏமாத்துதோ இல்லையோ, ஆனால் அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? அதுதான் சார் சொல்கிறேன். அதுதான் பாஜக பண்ணாதுன்ற சார். குஜராத்தில் இலவசமாக நான் கரண்ட் தரமாட்டேன், அக்ரிகல்ச்சருக்கு தரமாட்டேன், ஆனால் நீங்களே கரண்ட் பில் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு லாபமான தொழிலாக நான் விவசாயத்தை உயர்த்தி காட்டுறேன்னு சொல்லி சிஎமானவர் சார் நரேந்திர மோடி. இல்லை சார், குஜராத் டெவலப்டு ஸ்டேட்டுங்கிறதால அங்கே மக்களுக்கு புரிஞ்சு. தமிழ்நாடு இல்லை அங்கே புரிஞ்சிச்சு, அவங்க வாக்களிக்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்களா. ஆனால் இப்போ இது 1 லட்ச ரூபா காங்கிரஸ் தரேன்னு சொன்னோன்னே தெலுங்கானாவில் போஸ்டல் ஆஃபீஸில் ஃபுல்லாக கியூ, எல்லாமே லேடிஸ் கியூ. ஆட்சி வந்துடும், நமக்கு 1 லட்ச ரூபா வரும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதுதான் சார் சொல்கிறேன். இப்போ இது மாறணும்ல. இது மாறலன்னா டெமோக்ரஸியே கேள்விக்குறி ஆகிடுமே. இதை மாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க போராடி தானே ஆகணும். சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பாலகங்காதர திலகர் உள்ளே வந்து சுதந்திரம் அடையணும்னு பேசும்போது, சுதந்திரம் எங்களுடைய பிறப்புரிமைன்னு பேசும்போது சூழ்நிலை எப்படி சார் இருந்திருக்கும்? கண்டிப்பாக. ஏன்பா வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் உலகம் முழுசும் அவன் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த உலகமே அவனுடைய ஆட்சியில் தான் இருக்குது. இந்தியாவில் எப்படி நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்? அவன் இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு இதே மாதிரி இப்போ ஈவே ராமசாமி மாதிரி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க? முயற்சி எடுத்ததுனால தான் நடந்தது. பிரச்சனை இது தப்பா இல்லையா? இந்த தப்பு சரி செய்யப்படணுமா வேணாமா? ஒரு அரசு, ஒரு பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிற வளருகிற ஒரு மாநிலம்னு சொல்கிற ஒரு மாநிலம், இவ்வளோ பேர் கடுமையாக உழைக்கிற ஒரு மாநிலம், பண்பாடு கலாச்சார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்புலம் கொண்ட உலகத்தினுடைய முதல் அணையை கட்டிய தமிழ் சமூகங்கள் வாழ்கிற ஒரு மாநிலம், அரசாங்கம் சாராயம் விற்று அந்த காசில் நடக்குது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்திற்கான அவமானம். அப்போது இதை இயக்கமாக, ஒரு கட்சியாக, ஒரு மக்கள் சேவை மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர்களாக நாங்கள் தட்டி கேட்கணும்னு நினைக்கிறோம். இதை நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். மக்கள் அதை புரிஞ்சிக்கல. மக்கள் வந்து இல்லை அதை சாராயம் பற்றினா அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, போதைப் பொருள் பற்றின விழிப்புணர்வு இல்லை இங்கே நடக்கிற ஊழல் ஆட்சி பற்றி விழிப்புணர்வு இல்லை, வாரிசு அரசியல் மூலமாக அது எந்த அளவுக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, கரண்ட் பில்லு, டேக்ஸு, இது எல்லாமே மக்களுக்கு தெரியல. மக்கள் வந்து அந்த எலெக்ஷன் அன்னைக்கு கிடைக்கிற அந்த சின்ன பணம்,
அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னு வைங்க. அதை பேசி தானே மாற்றணும். இல்ல இதுல இன்னொரு விஷயம், இப்போ காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்களே எங்களுக்கு இவ்வளோ பேர். போட்டிருக்காங்க, உங்களுக்கும் போட்டிருக்காங்க, நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க, நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஆப்வியஸ். இல்ல என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக இந்த எலெக்ஷனை வந்து கண்டெஸ்ட் பண்ணலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க வந்து வெறும் ஓட் பர்சன்டேஜை வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஒருவேளை காங்கிரஸ் வந்து இப்போ காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் என்ன, நாங்க ஜெயிச்சாகணும், எங்களுக்கு ஒரு 9 MP உள்ள இருக்கணும், அப்ப என்ன பண்ணணும், திமுக கூட கூட்டணி இருக்கணும், ஒரு வலிமையான கூட்டணி இருக்கணும், அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சா நம்ம அதிமுகவுடைய கூட்டணி இல்லை வலிமையான கூட்டணி வச்சிருப்போம். கூட்டணி இல்லாத ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சார் அதான் சார் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆஃப்டர் ஒரு 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 ஸ்டெப்பை ஒரு விஷயம் யோசிச்சு பண்ணுறோம் சார். பின்னடைவுன்னு வரும்போது அதற்கான காரணங்கள் கண்டிப்பாக 4-5 காரணங்கள் இருக்கும் சார். இப்போது உதாரணத்திற்கு பாஜகவினுடைய கோர் பிளேசஸ் இருக்குல்ல, உத்தரப்பிரதேஷ், இங்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்வீப் வரணும் நியாயமாக. ஒரு சில காரணங்களால் சில கம்யூனல் மேட்ரிக்ஸு சில விஷயங்களில் சரியாக கவனம் கொடுத்தா அதெல்லாம் ஈஸியாக கவனம் கொடுத்து சரி பண்ண முடியும், ஒன்றும் சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் கிடையாது. அதெல்லாம் இல்லாதனால இப்போ உத்தரப்பிரதேசத்துலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு வரல. மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. பிஜேபியுடைய கோர் பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வராததுனால நீங்கள் இதை பேசுகிறீங்க. அங்கே வந்திருந்து நாங்கள் வழக்கம் போல் 303க்கு மேலே இல்லை 340க்கு மேலே வந்திருந்தோம். அதே போன தடவை 303 நாங்கள் மட்டும் ஜெயிச்சது. அதே 303 வந்திருந்தா கூட நீங்கள் இதை பேச மாட்டீங்க. இல்ல நான் இப்போ ஆல் இந்தியா சினாரியோக்கே போகல, நான் தமிழகம் சொல்றேன். இப்போ இல்லை தமிழகம் அது நடந்திருந்தா ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, அண்ணாமலை அவர்களுடைய வாய்க்குழுப்பு தான் இதுக்கு காரணம். அவர் அந்த மாதிரி பேசுனதால தான் இந்த கூட்டணி உடைந்தது முக்கியமான காரணமே. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பாயிண்ட் அவுட் பண்றது உங்க மாநில தலைவர் அண்ணாமலையை தான். இந்த கூட்டணி உடைந்தது நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு பேசுறாங்க. அப்படியா? கேட்ட கேள்வி பதில் சொல்றாங்க, கூட்டணி இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒண்ணுமே இல்லை சார், பிளஸ் மைனஸ் அரித்மெட்டிக் படி பார்த்தா 2 கூட்டணி ஒன்னா இருந்தா 17 சீட்ல வந்து இந்த கூட்டணி வென்றிருக்குங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளஸ் மைனஸ் அரித்மெட்டிக் கணக்கு, அவ்வளவுதான். சோ அப்படி இருக்கும்போது அப்ப லாஸ் பண்ணது யாரு? கூட்டணியா உடைச்சிட்டு வந்து நீங்க தானே. அதுக்கு முக்கியமான காரணமாக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதர், அவர் மேல திமுகவுக்கு எவ்வளவு வன்மம் எவ்வளவு வெறுப்பு இருந்தா அவரை வந்து ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் மட்டும்தான் சார் இது நடக்கும். நடு ரோட்டில் ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்து அவருடைய புகைப்படத்தை மாட்டி அந்த ஆடுடைய தலையை வெட்டுறாங்க சார், அதை வீடியோ பண்ணுறாங்க சார். இது வந்து ஜஸ்ட் லைக் தட்டு ஒருத்தனை பண்ண மாட்டாங்க, என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியலன்னும் போது தான் இதை பண்ணுவாங்க. அவ்வளவு வெறுப்பு, அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் அவ்வளோ பெரிய வெறுப்பை காட்டுற அளவுக்கு இவர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரே சார். திமுகவை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கலையா? நீங்கள் சொல்கிறீங்களே மற்ற கட்சிகள், அவங்க திமுகவை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலையே சார். திமுகங்கிற ஒரு தீய சக்தி அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க, வாங்கலை, காசு கொடுத்தாங்க, சாராயத்தில் ஓட்டு இதெல்லாம் வேறு விஷயம் சார். டைரெக்டாக எடுங்க, கரண்ட் பில்லு இவ்வளோ தூரம் அதிகமாக வரும், நியாயமாக தப்பா? போதைப் பொருள் நியாயமாக தப்பா? அதை பேசுகிறோம். அவங்க பண்ற ஊழலை பேசுறோம். அந்த மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணிருக்காரே. இல்ல டிஸ்டர்ப் பண்றது முக்கியமா, அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றது முக்கியமா, ஜெயிக்கிறது முக்கியமா? அஸ்வத்தாமன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்தாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்காரு. அதனால வந்து டிஸ்டர்ப் பண்றது முக்கியமா, நீங்க ஜெயிக்கிறது முக்கியமா? ஆமா, திமுகவை அது முக்கியம் இல்லையா? சோ நீங்க டிஸ்டர்ப் பண்றது எப்படி ஒரு பெரிய கிளைமா சொல்ல முடியும்? இப்போ திமுக அதிமுகவை எதிரியா நினைக்கல, டெக்னிக்கலா 2வது இடம் அவங்க தானே. பல இடங்களில் நாங்கள் 2வது இடம், ஓகே. ஆனால் பிஜேபியை ஏன் எதிரியாக நினைக்குது? ஏன் அதிமுக எதிரியாக நினைக்கல? கோயம்புத்தூர்லாம் கிட்டத்தட்ட 2 பேருமே கூட்டணி வச்ச மாதிரி தானே பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல யார் கூட்டணி? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நான் அது ரொம்ப உள்ளே போக விரும்பல, அப்படி தான் நடந்திருக்கு. அதை விட்டுருங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் பரவாயில்ல. ஆனால் இல்லை, நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், அது எப்படி அதிமுக? கிட்டத்தட்ட அப்படி தான் சார், கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுகவோட ஓட்டு ஃபுல்லா திமுக மாறி இருக்குங்கிறீங்களா? மாறுற என்ன சொல்றது, அவங்க வந்து மாறி இருக்கு, மேபி மாறி இருக்கு. 2 பேருமே என்ன சொல்றது, ஒரு ஹிடன் அஜெண்டாவோட இருந்திருக்கலாம். அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கூட வேலை பார்த்த மாதிரி தான் தெரியுது. அப்படிதான் தெரியுது. நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறவங்களாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல விஷயங்கள் அப்படி தான் நடந்திருக்கு. ஏன் சார் திருவண்ணாமலையில் வந்து அதிமுக ஓட்டு கேட்கலையா சார்? ஏவாவேல கேட்டாரா இல்லையா? ஏன் கேட்டார்? அப்போ உங்களுக்கு எதிரி யார்? அதிமுகவுக்கு ஓட்டு கேட்குறாரு. அதிமுக நல்லா வேலை செய்யுங்க, பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்துடக்கூடாது, நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்றாரு. என்ன காரணம்?
அப்போ அதிமுக மேலே உங்களுக்கு கன்சர்ன் இருக்குது, திமுக மேலே அதிமுக கன்சர்ன் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இந்த கேம் விளையாடிட்டே இருப்பீங்க? அப்போது ஒரு தடவை இந்த நாட்டினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 அக்னி பரீட்சை எடுத்து பார்ப்போம். வளர்ச்சி அரசியல் மீது, இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சார் இப்பயும் சொல்கிறேன் சார், பிஜேபியோடைய கேடர்ஸ், பிஜேபியோடைய ஐடியாலஜிக்கோடைய கமிட்டட் கேடர்ஸு இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஒரு தடவை நம்ம இண்டிவிஜுவலாக நிற்கும் போது தான் நம்ம பர்சன்டேஜ் என்னென்னு தெரியும். 9% சார் விஜயகாந்தோடைய அவருடைய பீரியடில் அவருடைய அதிகபட்ச பர்சன்டேஜ். அப்போ எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அவர் மேலே இருந்தது. இப்போ அதை விட 1.5% கிட்டத்தட்ட 11.5% வந்துட்டோமே. இதிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போது இந்திய தத்துவத்திற்காக கமிட்டடாக இங்கே நடக்கிற இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு எதிராக, இங்கே நடக்கிற இந்த ஃபாரின் ஐடியாலஜிஸ்க்கு எதிராக கமிட்டட் ஓட்டர்ஸ் இங்கே வந்து 12% தான் எங்களுக்கு கிடச்சிருக்காங்கல்ல. இதை நாங்கள் ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறோம். இப்பயும் சொல்கிறேன், நாங்கள் மேலே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கால்குலேஷன் சொல்கிறீங்க, உங்களோட கணக்கு கரெக்டு. திமுக மக்கள் விரும்பாமல் 17 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதான் நீங்கள் சொன்னதுடைய வேற வரிகள் போட்டால் இப்படி தான் சொல்ல முடியும். திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் இவ்வளோ பேர் விரும்பியிருக்காங்க, திமுக வரணும்னு சொல்லி மக்கள் இவ்வளோ பேர் விரும்பியிருக்காங்க. வரக்கூடாதுன்னு விரும்பினவங்க தான் அதிகம். நீங்கள் சொல்கிற அந்த ப்ளஸ் கால்குலேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா 17 தொகுதி திமுக வந்திருக்கக்கூடாது. கரெக்ட். இது வந்து எலெக்ஷனில் இந்த ஓட் மேட்ரிக்ஸ் நடக்கும். ஆனால் ஐடியாலஜிக்கல் இது என்ன சொல்கிறது, சித்தாந்த புரட்சி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அக்னி பரீட்சைகள் எடுத்து தானே ஆகணும். சித்தாந்த புரட்சி ஏற்படாமல் அரசியல் புரட்சி ஏற்படும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படியே சித்தாந்த புரட்சி ஏற்படாமல் அரசியல் புரட்சி ஏற்பட்டால் அதில் யாருக்கு என்ன லாபம்? இல்லை, உங்கள் சித்தாந்த புரட்சி நீங்கள் சொல்கிறது வந்து ஹிந்துத்துவா அதான் சொல்கிறீங்க. ஆனால் பாருங்க, இந்துத்துவான்னு நீங்கள் சொன்னாலும் கூட, இந்துத்துவான்னு நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் சொன்னால் கூட, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட வகையில் பிரச்சாரம் பண்ணால் கூட, ஹிந்து கன்சால்டேஷன் இங்கே தமிழ்நாட்டில் உங்களை நோக்கி நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தேர்தலுக்கு தேர்தல் சிறுபான்மை கன்சால்டேஷன் டுவர்ட்ஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. உங்க கூட வந்துட்டு இப்போ பிரிஞ்சு போனதால அதுவும் வந்து அதிமுகவுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரிவர்ஸ் கன்சால்டேஷன் அங்கே நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ இந்துத்துவம் பேசியும் உங்களுக்கு இந்த கன்சால்டேஷன் நடக்கல சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்து கன்சால்டேஷனை பிஜேபி நம்பலை சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்துத்துவ கன்சால்டேஷனை தான் பிஜேபி நம்புது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மதத்துக்காரங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடணும், அந்த மதத்துக்கு அப்படின்னா அது திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள், காங்கிரஸ் இவங்கெல்லாம் பண்ணுற கால்குலேஷன். மைனாரிட்டி ஓட்டுக்கு என்ன அப்பீஸ்மெண்ட்டு, எலெக்ஷன் வருதுன்னா டெரரிஸ்ட்டுங்களை ரிலீஸ் பண்ணால் அதில் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அப்பீஸ்மெண்ட். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதிகளை அடையாளப்படுத்துறீங்க. 192 பேரை குண்டு வச்சு கொண்டவனை நான் ரிலீஸ் பண்ணால் அதில் வந்து முஸ்லீம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னால் அதை விட முஸ்லீம்களை கேவலப்படுத்துகிற விஷயம் கிடையாது. பட் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நடக்குது. இந்த கால்குலேஷனுக்குள்ளே என்றைக்குமே பிஜேபி போகாது. முஸ்லீம் இருக்காங்க, இந்து ஓட்டை வாங்குவோம், முஸ்லீம் ஓட்டு வேணாம், இதை நாங்கள் சொல்லலை. இந்திய தத்துவம் சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும், ஐடியாலஜிக்கல் கன்வர்ஷனை தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுங்கிறது தேவையில்லை அப்படின்னு ஒரு இஸ்லாமிய சகோதரன் நினைக்கிறானா, அவங்க ஓட்டுங்களுக்கு கேட்குறோம். அந்த இஸ்லாமிய சகோதரன்ட்ட போய் இந்த உரையாடல் நாங்கள் பண்ணுறோம். அதுதான் பாஜகவுடைய ஐடியாலஜி. இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், ஒரு டெரரிஸ்ட்டை நீ வெளில விட்டு அது மூலமாக நாங்கள் ஓட்டு போடுவோம்னு நீ சொல்லாதரான்னு ஒரு இஸ்லாமிய சகோதரன் நினைக்கிறான்னா அவன் தான் சார் இந்துத்துவ ஓட்டு, அதான் சார் இந்திய தத்துவ ஓட்டு. இந்துத்துவம் அப்படிங்கிறது இந்து அதாவது நீங்கள் மதம் அடையாளப்படுத்துறீங்களா, மதம் சார்ந்தது கிடையாது. இந்துத்துவம் என்பது இந்திய தத்துவம், இந்தியன் ஐடியாலஜி, இந்தியா சார்ந்து. அதாவது கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு கம்யூனிசம்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது சார். அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு முதலாளித்துவம்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது சார். உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவங்க, உலகத்தினுடைய என்ன சொல்கிறது, ஐரோப்பிய நாடுகளில் காட்டு மிராண்டியாக சுற்றிட்டு இருந்தப்போ இங்கே மிகப்பெரிய அளவில் நகரம் அமைத்து ஒரு நகர நாகரிகத்தில் வாழ்ந்தவங்க. நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்லாமல் போயிடுமா சார்? எதுக்கு சார் எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி இங்கே இருக்கணும்? திராவிடம் ஃபாரின் ஐடியாலஜி, காங்கிரஸ் ஃபாரின் ஐடியாலஜி, கம்யூனிசம் ஃபாரின் ஐடியாலஜி. இந்த தேசத்தினுடைய சொந்த அரசியல் தத்துவத்தின் பெயர் இந்திய தத்துவம். அதை சுருக்கிட்டீங்கன்னா இந்துத்துவம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி பேசுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தேசத்தினுடைய அறம் சார்ந்த கோட்பாடுகளுக்கு, தர்மம் சார்ந்த கோட்பாடுகளுக்கு மதம்னு பேர் வச்சுட்டு இந்த தேசத்தினுடைய அறம் சார்ந்த அரசியல் கொள்கைக்கும் இந்த தேசத்தினுடைய அறம் சார்ந்த இயற்கை கொள்கைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மதச்சாயத்தை பூசிடுறீங்க. அதை நீங்கள் மதவாதம் அடையாளப்படுத்துறீங்க.
அது இல்லை அது இல்லை இந்துத்துவம். இந்துத்துவம் என்பது இந்திய அரசியல் தத்துவம். இந்துத்துவம் என்பது இந்த தேசத்தினுடைய ஓன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. அந்த ஓன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நாங்கள் பேசுகிறோம். அதில் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு இடம் கிடையாது. வளர்ச்சி என்பது அனைவருக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியாக இது இருக்கிறது. நாட்டில் இருக்கிற நாய் நெறி கூட நல்லா இருக்கணும், மரம் செடி கூட நல்லா இருக்கணும். அதுதான் இந்திய தத்துவம். இன்னைக்கு G20 மாநாடு போட்டு மாற்று முறை எரிபொருளை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும்னு நரேந்திர மோடி சொல்றாருன்னா அதற்கு பேர் இந்துத்துவம். அதனால இன்னும் நல்லா பெருசாக விளக்க முடியும். மனுநீதி சோழன் கதையிலேருந்து நான் சொல்லுவேன். மனுநீதி சோழன் கதையில் அந்த கண்ணுக்குட்டிக்காக தன்னுடைய மகனுடைய உயிரை வந்து அந்த மனுநீதி சோழன் கொள்றான். காரணம் என்ன? தன்னுடைய கன்றை இழந்து அந்த பசு அனுபவிக்கிற வழியை இளவரசனை இழந்து அந்த ராஜா அனுபவிக்கணும். அப்போ தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து உயிர்களுக்குமான அரசனாக அந்த அரசன் இருக்கணும். இது இந்திய தத்துவம், இது இந்தியன் ஐடியாலஜி. இந்த இந்திய தத்துவம் புரிந்த இஸ்லாமிய சகோதரர்கள் ஐயா அப்துல் கலாம் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ எங்கள் கன்சல்டேஷன் என்னென்னா, ஹிந்துலாம் எனக்கு ஓட்டு போடு, முஸ்லீம்லாம் எனக்கு ஓட்டு போடாதுன்றது கிடையாது. இந்திய தத்துவம் புரிந்த மனிதர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த தத்துவம் சார்ந்த அரசியலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தத்துவம் இல்லாமல் காம்ப்ரமைஸ் ஓட் பாலிடிக்ஸ்குள்ளே பிஜேபி என்றைக்குமே போனதில்லை சார். அதான் சார் மக்கள் மறுபடியும் எங்களை உட்கார வைக்கிறாங்க.